அதுக்கு நடுவில் இவர் தமிழுக்காக குரல் கொடுக்குறாரு. இவ்வளோ தமிழுக்காக குரல் கொடுக்குற ஆள் நீ தானே கதை எழுதுன, தக் லைஃப்னு எழுதாமல் பொறுக்கி வாழ்க்கை, புறம்போக்கின் வாழ்க்கை அப்படியே தான் எழுத வேண்டியதுன்னு. ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணலாங்க, அதாவது இல்லாத விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு ஒரு ஒரு இமி அளவுக்கு உனக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. கமல்ஹாசன் என்னன்னா பில்டப், ஐயோ இது இப்படி வந்திருக்கு இந்த கதை, ஜோஜோ ஜார்ஜு சிலம்பரசன் எஸ்டிஆர் அப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காரு, அர்ஜுன் செல்வன் அவர் அவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மணிரத்னத்துடைய நேம் அந்த டேகில் வந்த இவ்வளோ கேவலமான ஒரு படம். எனக்கு தோணுது மணிரத்னத்துடைய மெயின் அசிஸ்டண்ட்டு இல்லை மெயினான அசோசியேட்டு யார் இருந்தாங்களோ அவங்கள வந்து தூக்கிட்டாரு போல இருக்குது. இப்போ வேறு யாரோ பொலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்ஸ்னால் உண்மையான அரசியலில் சினிமா ஃபீல்டில் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குது, அந்த பொலிட்டிக்ஸை வச்சு யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கார் மணிரத்னம். ஏன்னா சாதாரணமாக அவர் டைரக்ட் பண்ண மாட்டார். அவர் சும்மா உட்காருவார், சும்மா அப்படி ப்ரூஃப் பார்ப்பார், சும்மா அப்படி தான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவர் கீழே ஒரு 4 அசோசியேட் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அசோசியேட் இருப்பாங்க, டைரக்டர்ஸே மொத்தத்தில் ஒரு 30 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு வைங்க, டைரக்டர்ஸ். அது மாதிரி இருக்கும்போது அது மெயினான ஆளை ஏதோ விஷயத்தினால தூக்கியிருக்காங்க. அதுதான் எனக்கு தோணுது. இல்லைன்னா இவ்வளோ அசிங்கமாக ஒரு படம், இப்படி ஒரு என்னதான் சொல்ல வரானே புரியல. இந்திரான்றான், சந்திரான்றான், இது வேறு கதை, திரைக்கதை எல்லாம் இவரான். உண்மையிலே கதை எழுதினோம் வேறு யாராவதா, இல்லை இவர் ஏதாவது சாப்பிட்டு கிப்ட்டு எழுதினாரா அப்படின்னு தெரியல. எப்படியும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள். என்ன மனுஷங்க என்னையா பண்ணி வச்சுக்கிற, ஐயோ கேட்டால் மேக்கிங்னுவாங்க. அவர் கேமராமேன், யாரோ ஒரு கேமராமேன், அவர் பேர்லாம் சொன்னார், எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. மருதநாயகம் அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அந்த ஒரு ஜேர்னி இப்போ தான் சரியாச்சு, இதுவாச்சு. நாயகனுக்கு அப்புறம் இது மணிரத்னம் கூட இவர் பண்ணுற ஒரு பெரிய விஷயம். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஹோல் சினாரியோவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனால் அது ஒரு வரப்பிரசாதமாகும். அந்த மாதிரி ஆனவங்க தான் கர்நாடகாவில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க. எப்படி மயிரழியில் தப்பிச்சானுங்க அவனுக்கு. நீ வேணவே வேணாப்பா, உன் படமே வேணாம், நீ அங்கேயே வச்சுக்கோ. இதுக்காக தான் இவர் இந்த லாங்குவேஜ் கான்ட்ரவர்சியெல்லாம் தூக்கி விட்ருக்காருன்ற மாதிரி கூட வெளியில் பேசிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதை பற்றி ஃபுல்லாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்கிட்ட இல்லை, அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ரொம்ப அசிங்கம். தாத்தா வராருன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, இதை தாத்தா வராருன்ற மாதிரி என்னையா பண்ணி வச்சுக்கிற, பொம்பளை பிள்ளைய படிக்க வை, ஆனால் நீ பண்ணுகிறது ப்ராஸ்டியூஷன். பிராத்தலில் போய் ஒரு பொண்ணை இது பண்ண வர, அதை ஒரு வேளை நாயகன் கூட கனெக்ட் பண்ணுறாரு போல இருக்குது. ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி தானே. அங்கேருந்து ஒரு இது, அந்த அம்மா கொஞ்சம் சீக்கிரம் விட்டுறீங்களா, கணக்கு போட்டு பழகிக்குவேன். ஓ மை காட், மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ன மாதிரி. அந்த காலத்தில் அது அந்த காலத்தில் இல்லை, இப்போ கூட அந்த சீன் பார்த்தா இந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனாலும் யாரா இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். ஆனால் அப்படி கேட்க முடியாது. அதுதான் ஃபீல் பண்ணி எழுதுனாங்க கதையை, ஃபீல் பண்ணி எழுதணும். பொன்னியின் செல்வன் மாதிரி கதையெல்லாம் ஹிஸ்டாரிக் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எழுதி வச்சிட்டாங்க. அதனால் அதை டைரக்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. செக்கச்சே வந்த வானம் நல்லா தான் இருந்தது. தக்கு லைஃப்னு என்னையா தக்கு, என்ன தக்கிசம், என்ன காமிச்சாங்க. ரங்கராய சக்திவேல், ஓ இனிமே நான் தான் இவர் சிம்பு. போங்கடா ஏதாவது குழப்ப பாருங்களா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க போங்கண்ணா. இப்படியெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இப்படியாயா ஊரை ஏமாற்றுவீங்க? அதுக்கு நடுவில் இவர் தமிழுக்காக குரல் கொடுக்குறாரு. இவ்வளோ தமிழுக்காக குரல் கொடுக்குற ஆள் நீ தானே கதை எழுதுன, தக் லைஃப்னு எழுதாமல் பொறுக்கி வாழ்க்கை, புறம்போக்கின் வாழ்க்கை அப்படியே தான் எழுத வேண்டியதுன்னு. தக் லைஃப் இவர் தான் கதை எழுதினார், இதை நாங்கள் நம்பணும். நல்லா பண்ணுறீங்கப்பா.